ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருந்தது அந்த காலம். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் பெண்ணே இருப்பது இந்த காலம். பெண் ஒரு பிரபஞ்சம், பெண் ஒரு சரித்திரம், பெண் ஒரு தலைமுறைக்கே மூலம். ஆம், பெண்தான் ஆதி மூலம். பெண் இல்லையேல் பிரபஞ்சம் இல்லை. பெண்ணில்லாத பூமி மலடாகிவிடும். பெண் வானத்து நிலவு, பூமியின் நதி, செடியில் மலர், மனிதனுக்கு முதுகெலும்பு, இதயத்தின் துடிதுடிப்பு. மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் என்றார் பாரதி. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்றார்கள். பாரத நாடும் பாரத தாய் என்ற பெண்ணின் பெயரில்தான். பாய்ந்தோடும் நதிகளும் பெண்ணின் பெயர்களில்தான். கட்டிய அத்தனை கோயில்களும் பெண்களின் பெயர்களில்தான். பெண் என்றால் கவிதை, அழகு அடுக்குகிறார்கள் கவிஞர்கள். உண்மையில் பெண் யார் தெரியுமா? பெண் என்பவள் பிரபஞ்சம் மட்டுமல்ல. பெண் என்றால் அழகு மட்டுமல்ல. பெண் என்றால் தியாகம், பெண் என்றால் கருணை, பெண் என்றால் பொறுமை, பெண் என்றால் ஆளுமை, பெண் என்றால் ஆதிக்கம். ஆளுமையில் அன்னை இந்திரா காந்தி, வீரத்தில் வேலு நாச்சியார், தியாகத்தில் அன்னை தெரசா, அறிவியலில் மேரி கியூரி, விண்வெளியில் கல்பனா சாவ்லா, ஏன் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கமே PT உஷா என்ற பெண்ணால்தான். இவற்றையெல்லாம் விட பெண்தான் ஆண்களுக்கு எல்லாம். பெண் இல்லாமல் ஆண்களுக்கு வாழ்க்கையே இல்லை. இதுதான் உண்மை. நம் இந்திய நாட்டிற்கே பாரத தாய் என்றுதான் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். பூமியை கூட பூமாதேவி என்றுதான் கூறுகிறார்கள். ஏன் தெரியுமா? நம் நாட்டின் அத்தனை குடும்பங்களும் பெண் என்பவளின் பொறுமையினால்தான் கட்டிக்காக்கப்படுகிறது. நம் நாட்டின் அத்தனை பண்பாடுகளும் பெண் என்பவளின் தியாகத்தினால்தான் காப்பாற்றப்பட்டு வருகிறது. தன் குடும்பம் செழிக்க, தன் குழந்தை சிரிக்க, தன் கணவன் நிமிர்ந்து நடக்க, அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு, அத்தனை துன்பங்களையும் சகித்து கொண்டு, அத்தனை கண்ணீரையும் மறைத்து கொண்டு, தன் ரணங்களை ராகங்களாக்கி, தன் குடும்பத்திற்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்வையே ஓடாக்கி, வண்டிக்கு சக்கரம் போல் குடும்பத்தின் ஆணிவேராக இருப்பவள் பெண். மனதில் வேதனையோடு சோர்ந்து இருப்பவர்களே நிமிர்ந்து உட்காருங்கள். உதட்டு சாயம் பூசி உள்ளத்து ரணங்களை மறைக்க முயல்பவர்களே முகத்தில் புன்னகை தீபம் ஏந்துங்கள். நம்மை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை கண்ணகியாக்கி எரிக்க வேண்டாம். மாறாக நம் குடும்பம் என்னும் கோவில்களில் மகிழ்ச்சி தீபம் எரிய பொறுமை என்னும் ஆயுதம் ஏந்துவோம். ஒரு பெண்ணுக்கு உண்மையான மகிழ்ச்சி எது தெரியுமா? தன் குழந்தை சோர்வோடு வரும்போது அந்த குழந்தையை அள்ளி அடித்து, பசிக்குதா கண்ணா, இதோ ஒரு நிமிஷம் என்று அடுத்த நொடி தட்டோடு வந்து தன் குழந்தையை பசியாற்றுகிறாளே, அம்மா போதும்மா என்று தன் குழந்தை சொல்லும் சொல்லில் தன் வயிறு நிறைகிறாளே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. என்னங்க முகம் வாடி இருக்கு, ஒரு நிமிஷங்க என்று அடுத்த நிமிடம் தேநீரோடு வந்து குடிங்க என்று சொல்லி அன்பு காட்ட கணவன் மறுக்காமல் வாங்கி குடிக்க மனம் நிறைகிறாளே, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. எத்தனை முறைதான் வாங்கிய தங்க மெடல்களையும் பரிசு கோப்பைகளையும் பார்த்து கொண்டிருக்க முடியும்? தன் குழந்தை சிரிக்க அவமானம் தாங்குகிறாளே, தன் கணவன் நிமிர்ந்து நடக்க அல்லல்கள் பொறுக்கிறாளே, தன் குடும்பம் தழைக்க ஓடாய் தேய்கிறாளே, இதுதான் பெண்ணினம். மலையாக சோதனைகள் அரணாக வளைத்தாலும், என்னால் முடியவில்லையே என்று இடிந்து போய் விழுந்தாலும்,
கண்ணீரை துடைத்துவிட்டு மனதை கல்லாக்கி அடுத்த நிமிடம் அடுப்படி நோக்கி நடக்கிறாளே, எதற்காக? தீக்குளிக்கவா? இல்லை. என் குழந்தை பசியோடு வருவானே, என் கணவர் பசியோடு வருவாரே, ஏதாவது செய்து வைக்க வேண்டுமே என்று அத்தனை வேதனைகளையும் ஒதுக்கிவிட்டு சமைப்பவள்தான் பெண். தன் குடும்பத்திற்காக உடலையும் உள்ளத்தையும் தன்மானத்தையும் இழந்து தனக்காக வாழாமல் ஒரு தியாகியைப் போல் தன் குழந்தைக்காக தன் கணவனுக்காக வாழ்கிறாளே, அவள்தான் பெண். பெண்ணே, பிறர் உன்னை பாராட்டுவதால் உன் வலிமை கூட போகிறதா? உன்னை தகுதியற்றவள் என்பதால் உன் திறமை குறைந்துவிடப் போகிறதா? வீறு கொண்டு முன்னேறுங்கள். வாழ்வில் வரும் அத்தனை இடர்களையும் இடித்து கொண்டு முன்னேறுங்கள். வாழ்வில் வரும் அத்தனை தடைகளையும் தகர்த்து கொண்டு படியேறுங்கள். வாழ்வின் தடைகளை படிகளாக மாற்றுங்கள். அந்த படிகளில் ஏறிச் சென்று வெற்றி கொடி நாட்டுங்கள். ஆம், நாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் சமூகத்தில். அன்பு தீபமும் ஏற்ற வேண்டும் குடும்பத்தில். உறுதியான பொறுமை வேண்டும் உள்ளத்தில். அத்தனை துன்பங்களை பொறுமையோடு பொறுத்து கொண்டிருக்கிறாள் பெண். அதனால்தான் குழந்தைகள் சாதிக்கிறார்கள், கணவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார்கள். இந்த தியாகம் பெண்களால் மட்டுமே முடியும். இதற்காக பெண்களே, நீங்களே உங்களை மார்தட்டிக் கொள்ளுங்கள். பெண்களே, கர்வப்பட்டு கொள்ளுங்கள். பிரசவத்தின் வலியையே நாம் தாங்கவில்லையா? பிறர் தருவதெல்லாம் ஒரு வலியா? கவலைகளை தூக்கி போடுங்கள் குப்பையாக. தடைகளை தகர்த்தெறியுங்கள் துச்சமாக. நம் பயணம் தொடரட்டும் பிறருக்காக. வாழ்க பெண்ணினம், வளர்க பெண்ணினம். இந்த கவிதை அனைத்து பெண்களுக்கும் சமர்ப்பணம்.